இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியா நாம் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக எழுதியிருக்கிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சமாதானத்துக்காக ஏங்கி தவிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடையிலே பிரச்சனை என்று சொல்லி அநேகர் சமாதானத்துக்காக ஏங்குகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே, என்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறது இல்லை, நான் கொடுக்கிற சமாதானம் என்றென்றைக்கும் அது உங்களுக்குள்ளே அது நிலைத்திருக்கிறதா இது இருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்படாமலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக என்று சொல்லி அருமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவராலே தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு. இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 119 165வது வசனத்திலே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் நேசியுங்கள், ஆண்டவருடைய வேதாகமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God